4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த பொழுது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தேயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த பகுதியிலே சமாரியா பெண்ணும் இயேசு கிறிஸ்துவும் சந்தித்து மிக முக்கியமான வாழ்க்கைக்கு இன்றியமையாத சத்தியத்தை இந்த சமாரியா பெண்ணுடன் இயேசு கிறிஸ்து உரையாடுவதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். கடந்து போன வாரங்களிலே யோவான் 3ஆம் அதிகாரம் அவ்வப்போது நாம் சிந்தித்தோம். இப்போ 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகின்ற பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கும் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கும் இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த 2 அதிகாரத்திலும் உள்ள சில முரண்பாடுகளின் தொகுப்பை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகிறார். ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? வாட் இஸ் த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் சாப்டர் 3 and 4? 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையே உள்ள முரண்பாடுகளின் தொகுப்பு. ரொம்ப ஆச்சரியமாக கடவுள் அதை பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரத்திலே நாம் நிக்கதோமு என்கின்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கின்றோம். அவன் ஒரு பரிசேயன். அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் 4ஆம் சுவிசேஷத்திலே பெயர் குறிப்பிடப்படாத ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரத்திலே நிக்கதோமை பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலும் பதவியிலும் காணப்பட்ட ஒரு மனிதன். 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நடுத்தரத்தை சேர்ந்த ஒரு ஏழ்மையான ஒரு பெண் தூர இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு தண்ணீர் மொள்ள வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும். திரும்ப நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிக்கோடிமஸ் வாஸ் எ செலிபிரிட்டி ஜூ. பிரபலமான ஒரு யூதன். எல்லாராலும் அவன் அறியப்பட்டவன். அவன் வரும்பொழுதும் போகும் பொழுதும் மக்கள் எழுந்து நின்று வந்தனம் செய்யக்கூடியவர்கள். ஒரு பிரபல்யமான வசதி படைத்த ஒரு பதவி வகித்த ஒரு மனிதன் இந்த நிக்கோடிமஸ். ஆனால் இந்த பெண் சமுதாயத்தினாலும்
மற்றவர்களாலும் அருவருக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த சமாரியா பெண். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், நிக்கோடிமஸ் ஒழுக்க காரியங்களை கட்டாயமாக கடைபிடித்த ஒரு மனிதன். அப்படின்னா இதில் தான் ஒழுக்கம் அப்படின்லாம் இல்லைங்க, ரொம்ப அதிகமாக கன்சர்வேட்டிவ் ஜூ அப்படின்னு சொல்வார்கள். அப்படின்னு சொன்னால் அந்த அவன் காணப்படுகின்ற அந்த பரிசேயத்துவத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டதிட்டங்களையும் அதற்கு மேல் ஒரு படி சென்று அவர்களாகவே வகுத்து கொண்ட சில ஒழுக்க நீதி நெறி சட்டங்களை அவர்களாகவே வகுத்து கொண்ட அப்படிப்பட்ட அந்த விஷயத்திலும் கடுமையாக நடப்பவன், கட்டாயமாக நடப்பவன் யார்? இந்த நிக்கோடிமஸ். ஆனால் இந்த பெண்ணோ அப்படிப்பட்ட கடுமையான நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்படாத ஒரு பெண். எந்த விதமான ஒழுக்க பண்புகளும் இந்த பெண்ணிடத்தில் நாம் பார்க்க முடியாது. பாருங்க, எப்படி 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரம் படிக்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் நமக்கு தெரிகிறது. பாரு, இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், நிக்கதோமு இயேசு கிறிஸ்துவை தேடி போகின்றான். ஆனால் அருவருக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எந்த விதமான ஒழுக்க பண்புகளும் இல்லாத ஒரு பெண்ணை தேடி இயேசு கிறிஸ்து செல்கிறார். Do you see that? இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாரு. அவன் பகலில் இந்த பெண் வருவதை நாம் பார்க்கின்றோம். நிக்கோடிமஸ் ராத்திரியில் வரான். ஏன்னா பகலில் வந்தால் தன்னுடைய பரிசேயத்துவத்தின் நண்பர்கள் பார்த்து ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்ற பயத்தினாலே அவன் இரவிலே வருகின்றான். ஆனால் இந்த பெண் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வரல, அவள் வந்தது வேற நோக்கம். ஆனால் இவர் அவளை தேடி அழகாக அந்த பெண்ணோடு உரையாடுவதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் உள்ள சில வித்தியாசங்கள். இயேசு கிறிஸ்து அந்த யூதனை பார்த்து சொல்கிறார், நிக்கோதேமை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின். அது கட்டாயப்படுத்துகின்றார், கட்டளையிடுகின்றார். ஆனால் இந்த புறஜாதியான சமாரியா பெண் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் கூட யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு புறஜாதிகளாலே கலப்பின மக்களாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணிடத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஈவை குறித்து பணிவோடு அவர் உரையாடுவதை நாம் பார்க்கிறோம். There he was talking about you must be born again, but in chapter 4 he talked about the gift of God. அந்த பெண்ணோட எவ்வளோ அழகாக பேசுகிறார் பார். ஆக இந்த இடத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சில சிறப்பு அம்சங்களை இந்த 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் தம்மை குறித்து ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வெளிப்படுத்துவது இல்லை. சுவிசேஷத்தில் மாற்றம் இல்லை. ஆனால் கடவுளை பற்றி அறிகிற அறிவு, அந்த கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டிலே, அவர்கள் வரக்கூடிய அந்த அனுபவத்திலே கடவுள் வித்தியாசத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல படித்து பாண்டித்திய ஒரு மேதை அவர்கிட்ட அவன் பழைய ஏற்பாட்டை நன்றாக படித்தவன், அதை மற்றவர்களுக்கு போதிப்பவன். ஆனால் இந்த பெண், சமாரிய பெண்ணு, அவர்களிடத்தில் வேதம் அப்படின்னு சொன்னாலே பழைய ஏற்பாட்டில் முதல் 5 புத்தகம் மட்டும்தான் அவங்களுக்கு வச்சுருப்பாங்க வேதமாக சமாரியர். மற்ற புத்தகங்கள் அது கடவுளால் கொடுக்கப்படவில்லை என்பதை அறிந்து யாக்கோபை மிகுந்த உயர்வாக கருதுபவர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மிக உயர்வான நிலையில் கருதுபவர்கள், அந்த 5 புத்தகம் மட்டும்தான் அவங்களுக்கு வேதமாக இருந்துச்சு.
மற்ற புத்தகங்கள்லாம் அவர்கள் நம்பவில்லை. ஆக ஒரு மேலோட்டமாக வேத காரியங்களை அறிந்திருந்த அந்த சமாரிய பெண்ணிடம் கடவுள் சுவிசேஷத்தை சொல்லுகின்ற அணுகுமுறை, நிக்கதோமிடத்திலே கடவுளை பற்றி சொல்லுகின்ற அணுகுமுறை, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமான மாறுபட்ட சூழ்நிலை. இப்போ வேதம் நம்ம படிக்கும் பொழுது இப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை கடவுள் அறிவிக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் இல்லை. ஆக படிக்காதவர்களிடத்தில் எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும், படித்த மேதையிடத்தில் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், எப்படி ஒழுக்கமாக இருக்கிறவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், எந்த விதமான ஒழுக்க பண்புகளே இல்லாதவர்களிடத்தில் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சபையார். அதனால் சுவிசேஷம் சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நாம் ஜெபம் செய்து, ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கப் போகிற பொழுது நீர் இடைப்படும், நீர் கிரியை செய்யும். அப்போ தான் நமக்கு தேவையான ஞானத்தையும் கர்த்தர் தமது ஆவியினாலே பேசுகிறவரையும் கேட்கிறவரையும் வழிநடத்தி அந்த சுவிசேஷத்திலே கர்த்தருடைய ஆவியானவரின் செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும். Where did we learn these things? From Christ. கிறிஸ்துவனிடத்திலிருந்தே இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இதற்கு பல யுக்திகள் தேவையில்லை, சைக்கலாஜிக்கல் ஐடியாஸ் தேவையில்லை. கிறிஸ்துவின் மாதிரியே, அப்போஸ்தலர்கள் மாதிரியே. அப்போஸ்தலர்கள்லாம் போனாங்க, சுவிசேஷம் அறிவித்தாங்க. எப்படியெல்லாம் அறிவித்தார்கள், அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் நம்ம ஆராய்ந்து படிக்கின்ற பொழுது சுவிசேஷத்தை நாமும் கூட மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இவ்வளோ அழகாக அதற்கான வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த யோவான் சுவிசேஷத்தில் முதல் 3 வசனங்களில் யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த பொழுது. இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே அவர் பொதுவாக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுதே பரிசேயர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதை தான் இந்த 3 வசனத்தில் பார்க்கிறோம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த பொழுது. அவர் ஆக்சுவலாக ஞானஸ்நானமே கொடுக்கல, அவருடைய சீஷர்கள் தான் கொடுத்தாங்க. ஆனால் பரிசேயர்கள் வேண்டுமென்றே ஒரு பழியை சுமத்தி இப்படியெல்லாம் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே பரிசேயர்கள் தம்மை குறித்து தவறாக பேசுகிறார்கள் என்பதை அறிந்து அவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகிறார். இப்போ யூதேயா எங்கே இருக்குது? தென் தேசத்தில் இருக்குது. கலிலேயா எங்கே இருக்குது? வட தேசத்தில் இருக்குது, நார்த். சரிங்களா? இது கீழே தென் தேசத்தில் இருக்குது, இது நார்த் இருக்குது. இப்போ யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 70 மைல்ஸ், கிலோமீட்டரில் சொன்னால் எப்படி ஒரு 85லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். ஆக இப்போ அவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகிறார். அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்து கொள்ள அல்ல, அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்து கொள்ள அல்ல. ஏன் சொன்னால் கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை என்ற சொற்றொடர் யோவான் சுவிசேஷத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொற்றொடர். அந்த கடவுளுடைய சித்தம் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படாததினாலே அவர் பொறுமையோடு காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் கேட்டு அவங்கள மடக்கிட்டு போயிடலாம். எத்தனையோ இடத்துல அவங்களால பதில் சொல்லவும் முடியல.
ஆனால் இந்த இடத்துல அவர் அவர்களுக்கு பயந்து சென்றார் என்பதை விட பிதாவின் சித்தம் இன்னும் அந்த வேலை வராதபடியினாலே, எந்த வேலை? ஒரு சிலுவையிலே மரிக்கக்கூடிய வேலை இன்னும் வராதபடியினாலே, அதற்காக செய்ய வேண்டிய கிரியைகள் நிறையாக இருக்கிறபடியினாலே அவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகும்படி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பரிசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவங்களுடைய மாய்மாலத்தை எல்லாம் கடிந்து கொள்கின்றார். அவர்களுடைய அறியாமை ஒரு பக்கம் இருக்கிறது, தேர் இக்னோரன்ஸ். அவர்களுடைய இதெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து திட்டிகிட்டே இருப்பார்ல, சொல்லிக்கிட்டே இருப்பார்ல. இப்போ அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை, பிடிக்கல. உண்மையை சொன்னால் மக்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. போலியானவைகளையும் கவர்ச்சிகரமாக செய்வது தான் மக்களுக்கு பிடிக்கும். கண்டித்து எச்சரித்து புத்தி சொன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கே பிடிக்காது தானே. கண்டித்து எச்சரித்து புத்தி சொல்லுங்களேன், பிடிக்காது. ஏன்னா அது நேச்சுரல். ஆக இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டித்து, அவருடைய மாய்மாலத்தை கண்டித்து பேசினார். அதனால அவர் யோவானை பார்க்கிலும் அநேக மக்களை தம்மிடம் சேர்க்கிறவராகவும், நாசரேத்து ஊரிலிருந்து வந்த இந்த மனுஷன் ஒரு தச்சன் குடும்பத்திலிருந்து தான் வந்தவர், இவரிடத்தில் அநேகம் பேர் போய்கொண்டிருக்கிறார்களே. ஆக இப்படிப்பட்ட காரணத்தினால இதெல்லாம் நடந்துவிடக்கூடாது என அவர்கள் எண்ணினார்கள். பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து எப்போ ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அப்பதிலிருந்து அவர்கள் அவரை பிடிக்காமல் அவரை ஏதாவது செய்ய அவர்கள் திட்டம் தீட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவினுடைய வேலையோ வரவில்லை. எருசலேமிலே அவர் மரிக்கும் முன்பாக அநேக காரியங்கள் தாம் இருக்கின்ற தேசத்திலும் மற்ற மக்களுக்கு மத்தியிலும் செய்யப்பட வேண்டியதாக இருந்தாலும் அவர் யூதேயாவை விட்டு வெளியேறி கலிலேயாவிற்கு வந்தார். இதான் முதல் மூணு வசனங்களில் நாம் படிக்கிற ஒரு விஷயம். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். இப்போ 4வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். படிப்பதற்கு அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், பொதுவாக யூதர்கள், இந்த தென் தேசத்து யூதர்கள், அதாவது யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும், இந்த 2 கோத்திரங்களும் அடங்கியது தான் எருசலேமை தலைநகராக கொண்டு இந்த 2 கோத்திரங்கள் தான் தென் தேசத்தின் கோத்திரம். அந்த தேசத்தில் தான் இயேசு கிறிஸ்து வராரு, எல்லாம் செய்கிறார். ஆனால் வட தேசத்திலே 10 கோத்திரங்கள், சமாரியாவை தலைமையிடமாக கொண்ட 10 கோத்திரங்கள் ஆட்சி செய்தன. இதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இஸ்ரவேல் தாவீது காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஒன்றா இருந்துச்சு, 12 கோத்திரம். தாவீதுக்கு பிறகு சாலமோன் வரான். சாலமோன் வந்து என்ன பண்ணா, விக்கிரக ஆராதனைகளை அறிமுகப்படுத்திட்டான். விக்கிரக ஆராதனை அறிமுகப்படுத்தின உடனே அவன் அந்நிய ஸ்திரீகளோடு நாட்டு இனத்தவரோடு அவன் உடன்படிக்கை செய்து விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் தேசத்தில் பெருகிடுச்சு, குறிப்பாக வட தேசத்தில். அப்போ கடவுள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், சாலமோனுக்கு பிறகு ஒன்றாக இணைந்திருந்த யுனைடெட் கிங்டம், ஒன்றாக இருந்த அந்த தேவ ராஜ்யம் உடைப்பட்டு தென் தேசமாகவும் வட தேசமாகவும் 2ஆக பிரிந்தது. கடவுள் தண்டனை கொடுத்தார். விக்கிரக ஆராதனையினால் ஒன்றாக இருந்த தேவனுடைய ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. அப்பையும் கீழ்ப்படிந்தாங்களா? கீழ்ப்படியில. மறுபடியும் என்னாச்சு? அவர்கள் விக்கிரகங்களுக்கு மேல் விக்கிரகங்களையும் செலுத்தி வழி நடத்தி ஆராதித்தார்கள். சொல்லப்போனால் வட தேசத்தில் யெகோவா தேவனையும் கும்பிட்டான், விக்கிரகத்தையும் கும்பிட்டான். இதையும் விடலை, அதையும் விடலை. நான் கடவுள் சொல்கிறாரு, நான் ஒருவரே கர்த்தர், என்னை தவிர வேறு தேவன் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவன் கேட்ட பாடு இல்லை. ஆகவே கிமு 722 அசிரிய ராஜா இந்த வட தேசத்தின் மீது படையெடுத்து இந்த 10 கோத்திரங்களில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு தன்னுடைய தேசத்தில் கொண்டு போய் வைத்துக்கிட்டான். புரியுதுங்களா? தன்னுடைய தேசத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டான். இப்போ இங்கே சிறைப்பிடித்து கொண்டு போன அந்த மக்கள் யார் யாருன்னு சொன்னால், அந்த
வடதேசத்தில் இருந்த படித்தவர்கள், ஞானிகள், கல்விமான்கள், நன்றாக பணி செய்யக்கூடியவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், இவர்களையெல்லாம் படையெடுத்து கொண்டு சிறைப்பிடித்து கொண்டு அசிரிய தேசத்தில் கொண்டு வச்சுட்டு, அப்போ அங்கே யாரையெல்லாம் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால், மிகவும் ஏழ்மையானவர்கள், சரீர பலவீனம் உள்ளவர்கள், குருடர்கள், செவிடர்கள், பார்வையற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அந்த வடதேசத்தில் விட்டுட்டு நல்ல மக்களை எல்லாம் படையெடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவன் தேசத்தில் அங்கே இருக்கிற மறுபடியும் என்ன செஞ்சான், அசிரிய தேசத்தில் இருந்த குருடர், செவிடர், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணிட்டான். எங்கே? வடதேசத்தில். அப்போ அங்கே இருந்த யூதர்கள், அங்கிருந்து வந்த மக்கள் எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? ஒன்றாக மாறிவிட்டார்கள். கலப்பின யூத மக்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கலப்பின யூத மக்கள். இது எப்போ நடந்தது? 722 அசிரிய ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் படையெடுத்து. சரி, இப்போ கீழ் தேசம் தென் தேசத்துக்கார யார்? யூதா கோத்திரத்தையும் பென்யமின் கோத்திரத்தையும் உடைய அந்த 2 கோத்திரத்தின் மூலமாக எருசலேமை தலைமையிடமாக கொண்டிருந்த அவர்கள் பியூர் ஜூவிஷ், கன்சர்வேட்டிவ் ஜூவிஷ், சுத்தமான யூதர்கள். இப்போ மேலே தான் படையெடுத்துட்டு போயிட்டானுங்க. சரி, இவனாவது கீழ்ப்படியணுமா இல்லைங்களா? இவனும் கீழ்ப்படியில். கர்த்தர் பார்த்தாரு. 586 பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 586 பாபிலோன் ராஜா வந்து இவர்களை எல்லாம் வாரி கொண்டு போய் பாபிலோனில் வச்சுக்கிட்டான். மேலே எப்படி நடந்துச்சோ அதே போல் கீழவும் நடந்துச்சு. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு, அதுதான் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்டோடு படிக்கணும், அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். அப்போ அந்த கீழ் தென் தேசத்து 2 கோத்திரத்தின் மக்களை பாபிலோன் தேசத்தில் கொண்டு போய் பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சார் அடிமைப்படுத்தி கொண்டான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சில யூதர்கள் அங்கேயே இருந்துட்டான். அது மாதிரி கொஞ்சம் பேர் இருந்தான். ஆனால் எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டன. எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டன. இப்போ இங்கேருந்து அங்கே பாபிலோன் தேசத்துக்கு போனான் இல்லைங்களா இந்த யூதர்கள் எல்லாம். அங்கே போய் அவர்கள் அங்கேயும் கலப்பினம் இல்லாமல் சுத்தமான யூதர்களாக ஒரே ஒரு இடத்துல குடியிருந்து கிட்டத்தட்ட 70-75 வருஷம் அங்கே வாழ்ந்தார்கள். இந்த மேலே இருந்த வடதேசத்து யூதர்களைப் போல இல்லாமல் இவர்கள் சற்று வித்தியாசமான முறையில் வாழ்ந்தார்கள். எந்த ஊருக்கு போனாலும் பொண்ணு எடுத்துக்க மாட்டான், பொண்ணு கொடுக்க மாட்டான், அவங்களுடைய வழிகளை எல்லாம் அவன் பின்பற்ற மாட்டான். ஒரே கடவுள் கோட்பாட்டிலே உறுதியாக இருப்பவன். ஆனாலும் கூட அதனால தான் அந்த இடத்துல எரேமியா பார்க்குறோம், தானியேலை பார்க்குறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களெல்லாம் பார்க்குறோமா இல்லைங்களா? அப்போ 70 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்கிறாங்க? இவங்கெல்லாம் விடுதலையாகி தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசல்கள் இடிபட்டு கிடக்கிறது, நகரம் இடிபட்டு கிடக்கிறது, ஆலயம் இடிபட்டு கிடக்கிறது. ஆகவே கோரேஸ் ராஜா பர்மிஷன் கொடுக்குறான், நீங்களாம் போங்கப்பான்னு சொல்லி. ஆகவே அவர்கள் திரும்பவும் வந்து தான் நகரத்தின் அலங்கத்தை கட்டுகிறார்கள், வாசலை கட்டுகிறார்கள், தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறாங்க. எல்லாம் பண்ணி மறுபடியுமாக அந்த யூத கோத்திரத்தும் பென்யமின் கோத்திரத்தாரும் பியூர் ஜூவிஷ் மக்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே வந்து குடியிருந்து மறுபடியும் செய்கிறாங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற யூதர்கள் கன்சர்வேட்டிவ் ஜூவிஷ்னு சொல்கிறேன் இல்லைங்களா, கலிலேயாவுக்கு போக வேண்டுமானால் சமாரியாவின் வழியில் போனால் நேர் வழி. சமாரியாவின் வழியாக போனால் நேர் வழி. ஆனால் இந்த யூதர்கள் 2 பேரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க? இந்த யூதர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. காரணம், இவன் அசிரியா தேசத்திலிருந்து கலப்பினமானவன். ஆகவே இவனை தொட்டாலே நமக்கு தீட்டு, இவனுடைய ஊரில் காலை எடுத்து வைத்தாலே நமக்கு ஆபத்து என்று சொல்லி கிட்டத்தட்ட 80 மைல் தூரத்தில் போக வேண்டியதை கிட்டத்தட்ட 160-170 மைல் சுற்றி நடந்து கலிலேயாவுக்கு போவது வழக்கம்.
எப்படி போவாங்க? யோர்தான் வழியாக சுற்றி போவார்கள். கவனிச்சிங்க, நேராக இப்படி போகலாம். ஆனால் யோர்தான் வழியில் இங்கே தான் இருக்குது. யோர்தான் வழியை சுற்றி அப்படியே எங்கே போகிறான்? கலிலேயாவுக்கு போகிறான். இதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இருந்த அந்த சூழ்நிலை. இப்போ 4வது வசனம் பாருங்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், இங்கே இருக்கிற யூதர்கள் என்ன நினச்சா, கலிலேயாவுக்கு போகணும் அல்லது அந்த ஊருக்கெல்லாம் போனால், இந்த வழியாக போனால், சமாரியா வழியாக போனால் பிரச்சனை, அது தீட்டுன்னு நினச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக அவர் அதை எண்ணாமல் அங்கு தமது தேவனுடைய பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, பிதாவின் சித்தத்தை அவர் அறிந்தவராய், அவர் அந்த இடத்திற்கு தன்னுடைய மிஷன், அதாவது தம்முடைய ஊழிய பணியை செய்ய அவர் சமாரியா நாட்டிற்கு போக வேண்டியதாய் இருந்தபடியால் தவிர்க்கவே முடியாது. இட் இஸ் மஸ்ட். அவர் கட்டாயமாக சமாரியாவின் வழியாக போக வேண்டியதாய் இருந்தபடியால் அப்படின்னு தான் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கணும் அங்கே. ஆக்சுவலாக அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாய் இருந்தபடியார். ஏன்னா யூதேயாவிலிருந்து சமாரியாவுக்கு போக நேரடியான பாதை எதுன்னு சொன்னால் இதுதான். அதனால தான் இயேசு கிறிஸ்து அப்படி செல்கின்றார். அடுத்து 2வது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த கன்சர்வேட்டிவ் ஜூவிஷ் சமாரியர்களை சந்திப்பதை தவிர்க்கும்படி அவர்கள் மிக நீண்ட பாதையில் சுற்றி வளைத்து போவார்கள். ஆனால் சமாரியாவிலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களில் சிலர் அங்கு இருப்பதினாலே பிதாவாகிய தேவனுடைய பராமரிப்பும் அவருடைய நோக்கமும் அவருடைய திட்டமும் செயல்பட வேண்டியதாக இருக்கிறபடினாலே அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாய் இருந்தபடியால். அதுதான் உண்மை. யோவான் 10ஆம் அதிகாரம் யோவான் 10:16 என்ன வாசிக்கிறோம்? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். அப்படின்னா சமாரியாவில் அவருடைய ஆடுகள் அங்கே இருக்குன்னு அர்த்தம். வேறே தொழுவத்திலும் எனக்கு ஆடுகள் இருக்கிறது என்பதை, அப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறேங்க? தேவனுடைய அனாதி திட்டமும் தீர்மானமும், ப்ரீடெஸ்டினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ப்ரீடெஸ்டினேஷன் அது வேதம் நமக்கு போதிக்கிறது, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாம் விதியின்படி தான் நடக்கிறது அப்படின்னு மற்றவர்கள் சொல்வார்கள். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாம் கடவுள் முன்குறித்த திட்டத்தின்படி நடந்தேறுகிறது, நம்ம விதின்னு சொல்கிறதில்லை. அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஃபேட்டலிசம், பிரின்சிபிள்ஸ், விதி, கோட்பாடுகள் என்னங்க? கடவுளை விட்டுட்டு அதுக்கு ஒரு மறு பெயர் கொடுக்குறான். என்ன பெயர்? விதின்னு. அந்த விதி தான் உன் தலையெடுத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உண்மை அது கிடையாது. விதிக்கு என்ன இல்லை? உயிர் கிடையாது. கடவுளுக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. கடவுளுக்கு என்ன இருக்குது? சிந்தை இருக்குது. கடவுளுக்கு என்ன இருக்குது? செயல்பாடு இருக்குது. விதி நியூட்டர் ஜெண்டர் ஒன்றுமே இல்லை. அதுக்கு எல்லாம் விதியின்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் உண்மை அதுவல்ல. கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார், அந்த உலகம் எப்படி ஆகும் என்பதை அவர் திட்டமிட்டார், அதற்கு என்ன தீர்வு என்பதை திட்டமிட்டார், அதை அவர் எப்படி நடந்தேற செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டார். எல்லாம் அவருடைய முன் தீர்மானத்தின் என்னும் அடிப்படை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னால் உங்களால் சுவிசேஷத்தை ஒரு பொழுதும் பாராட்ட முடியாது. இது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கிறது இந்த சத்தியம். கொஞ்சம் பேரை தெரிந்து கொள்கிறாரு, கொஞ்சம் பேரை தெரிந்து கொள்ளலை. அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு அன்பு இருக்கா? அப்படி மனுஷன் அப்படி யோசிக்கிறான்.
கொஞ்சம் பேரை தெரிந்து கொள்ட்டாரு, கொஞ்சம் பேரை தெரிந்து கொள்ளலை. அந்த தெரிந்து கொள்ளவங்களுக்கு பரலோகம், தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு நரகம். அப்போ அவரே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டாரு. அவன் எப்படி மனம் திரும்பி வருவான்? நான் என்ன கேட்குறேன்னா, முழு உலகமும் பாவத்தில் இருக்கிறது. அந்த முழு உலகத்திலையும் அவருக்கென்று ஒரு கூட்டத்தை தீர்மானிப்பதற்கு அவருக்கு என்ன இருக்குது? பரிபூர்ண சித்தமும் அதிகாரமும் சர்வ இறையாண்மையும் அவருக்கு இருக்குது. கொஞ்சம் பேரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க, கொஞ்சம் பேரை ஏன் தேர்ந்தெடுக்கலைங்கன்னு நான் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா தெரிந்தெடுக்காத லிஸ்ட்டில் தான் நீங்களும் நானும் இருந்தோம். ஆனால் கடவுளுடைய தெரிந்தெடுத்ததினாலே அவருடைய அன்பை நான் இன்னும் அதிகமாக தான் பார்க்க முடிகிறது தவிர அவருடைய அன்பை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆக இந்த இடத்துல அவர் சமாரியாவிலே தெரிந்தெடுத்த அந்த பெண் இருக்கிறது. சமாரியாவில் இன்னும் அநேக ஆடுகள் இருக்கின்றபடியினாலே அவர் அந்த இடத்துக்கு செல்கின்றார். ஆகவே கடவுள் அற்புதமாக இந்த இடத்திலே அவர் சமாரியாவுக்கு போக வேண்டியதாக இருந்தபடியால், யோவான் 15:16 பாருங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். முடிஞ்சுங்களா? நீங்களாவா ஆண்டவரை தேடி வந்தீங்க? ஒரு பொழுது நம்ம ஆண்டவரை தேடி வரல, அவர் நம்மை தேடி வந்தார். இதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பை அடையும்படிக்கு, அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. பார்த்தீங்களா? ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. ஆக தெரிந்து கொள்ளுதல், முன்குறித்தல், இவையெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கின்ற சரியான போதனைகள். அதை நம்ம தப்பாக விளங்கி கொள்ளக்கூடாது. அதை வேதம் போதிக்கிற அடிப்படையில் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு சமாரியா நாட்டின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்பது பிதாவால் அவருக்கு முன் தீர்மானிக்கப்பட்ட செயல். பிதாவால் இயேசுவுக்கு முன் தீர்மானிக்கப்பட்ட செயல். பிதா அப்படின்னா என்ன கவனிங்க, இயேசுவை இந்த இடத்துல பிதா எனக்கு என்னத்தை செய்ய முன்குறித்தாரோ அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதை அவருடைய செயல் மூலம் இப்பொழுது அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவன் யூதன் என்ன நினைப்பான், இங்கே இருக்கிற கன்சர்வேட்டிவ் ஜூவிஷ் பீப்புள் என்ன நினச்சி என்ன சொல்லுவார்கள், அதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. நான் எதற்காக வந்தேனோ அதை நான் செய்கிறேன். காரணம், நித்தியத்திலிருந்தே அவருக்கு கொடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகளில் சில அங்கே இருந்தன. அதை கூட அழகாக யோவான் 6 சொல்கிறார் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம். ஏன் வசனம் வாசிக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் பாருங்கள். 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். அங்கே எனக்கென்று சில ஆடுகள் இருக்கிறது. அந்த ஆடுகளை பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆடுகள் என்ன செய்யும்? கட்டாயம் என்னிடத்தில் வரும். அப்படி வருகின்ற ஆடுகளை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஏன்? அந்த ஆடு அவர்கிட்ட வரணும்னு சொல்லி யார் அனுப்புறது? பிதாவாகிய கடவுள் அனுப்புகிறார். அதனால் கிறிஸ்து அவரிடம் வருகிறவர்களை
அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த பணியை அவர் செய்ய வேண்டியதாக இருப்பதினாலே அவர் சமாரியாவுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதுதான் உண்மை. சமாரியாவுக்கு போக வேண்டியதாக இருந்தது. புரிஞ்சிங்களா? அது 5வது வசனம் பாருங்கள். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு அவர் வருகின்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சீகார் எனப்பட்ட ஊர் சமாரியாவில் இருக்கின்றது. அதுவும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். இந்த சீகார் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பெயர் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில், சீகேம். ஆங்கிலத்தில் ஷிக்கேம் அப்படின்னு சொல்வார்கள். சீகேம் எனப்பட்ட ஊர் தான் புதிய ஏற்பாட்டிலே சீகார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சீகார் அப்படின்னு சொன்ன, சீகேம் அப்படின்னு சொன்ன என்ன ஞாபகம் வருது? யாராவது சொல்ல முடியுங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இந்த பைபிள், அதை குறித்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கானான் தேச, அதாவது ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து கடவுள் ஆபிராமை தெரிவு செய்கின்ற பொழுது அவன் பிரயாணப்பட்டு புறப்பட்டு வந்த முதல் தங்கின இடம் தான் எதுங்க? ஆதியாகமம் 12 எடுங்க. ஆதியாகமம் 12:6. அதுதான் நினைக்கிறேன். 12:6. ஆதியாகமம் 12:6. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். முதல் கடவுள் ஆபிராமை அழைத்து வந்த பொழுது அவன் அந்த இடத்திலே தங்கினதுக்கு பெயர் சீகேம். அது கானானியருடைய தேசமாக இருந்துச்சு. 1. 2வது, நீங்கள் மறுபடியும் அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவனுக்கு தரிசனமான இடம் 7வது வசனத்தில் பார்த்தீங்க சொன்னால் அதே சீகேம் என்கின்ற இந்த இடம்தான். கர்த்தர் தனக்கு அந்த இடத்துல தரிசனமானதினாலே அவன் என்ன செய்கிறான்? 8வது வசனத்திலே அங்கே ஒரு பலிபீடத்தை கடவுளுக்கென்று, கடவுளை தொழுது கொள்வதற்காக ஒரு பலிபீடத்தையும் கட்டுகிறான். அது இதே இடம்தான். 8வது வசனத்தில் அதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இந்த சீகேம் என்ற இடத்திற்கான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபு பதன் அராமிலிருந்து அங்கிருந்து அவன் வருகிறான். அந்த கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று அங்கே கூடாரம் போடுகிறான். அப்போ தான் பிரச்சனை நடக்குது. சாந்திஸ்டர் சொன்ன பிரச்சனை அப்போ தான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், யாக்கோபு தன்னுடைய மனைவிகளோடு அங்கே கூடாரம் போடுகின்றான். அடுத்து இந்த ஆதியாகமம் 33:19 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்தை பாருங்கள், தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டான். இந்த சீகேம் என்ற இடத்தை, சீகார் என்ற இடத்தை யாக்கோபு ஏமோர் என்கின்ற மனிதனிடத்தில் 100 வெள்ளிக்காசை கொடுத்து தனக்கு அதை பத்திரம் பண்ணிக்கிட்டான். தனக்கு அதை சொந்த பூமியாக மாற்றிக்கொண்டதை தான் படிக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதே 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் யாக்கோபு இந்த இடத்தை 100 வெள்ளிக்காசு கொண்டு வாங்கினதுனாலே தன்னுடைய தகப்பனை போல அவன் இந்த இடத்துல கர்த்தரை தொழுது கொள்ள ஒரு பலிபீடம் கட்டுகிறான். 20வது வசனத்திலே அங்கே எங்கே சீகேமிலே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று அவன் பெயரிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம்.
இந்த இடத்துல தான் அவன் என்ன செய்கிறான், கிணற தோன்றி அந்த இடத்துல தண்ணீரை வரவழைத்து தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் அங்கே ஒரு கிணறு வெட்டி இந்த இடத்தை அவன் தனக்கு சொந்தமாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த இடத்துல அவன் குடியிருக்கின்ற பொழுது 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தில் உள்ள ஒரு சிலர் வந்து பெரிய மனுஷன், அந்த ராஜா மனுஷன் வந்து என்ன செய்வான், தீனாலை விரும்புவான். விரும்பி கொடுக்காத பட்சத்தில் அவன் கற்பழித்து போட, பிறகு அங்கு இவருடைய பிள்ளைகள்லாம் போய் அவனை சர்க்கம்சிஷன் பண்ணுற மாதிரி பண்ணி அவர்களை வெட்டி போடுவதை நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் எங்கே நடக்குது, இந்த சீகேம் என்ற இடத்துல தான். அப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், தனக்கு சொந்தமான இந்த இடத்தை அவன் யோசேப்புக்கு கொடுக்கிறதை நாம் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 22 படிக்கிறோம். ஆதியாகமம் 48:22, உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன். எமோரியர் கையிலிருந்து எந்த நிலத்தை யாக்கோபு வாங்கினா, இந்த சீகேம் என்னும் இடத்தை தான். அதை இந்த இடத்துல பென்யமீனுக்கு கொடுக்குறான். அவன் எப்படி சண்டை போட்டான், எப்படி வில்லுகளினாலும் பட்டயத்தினாலும் அந்த எமோரியரை கொன்றான் அப்படின்ற வரலாறு ஆதியாகமத்தில் இல்லை. ஆனால் இங்கே அவன் தன்னுடைய குமாரனுக்கு அந்த இடத்தை தான் பேரில் இருந்த பத்திரத்தை இப்போ யாருக்கு மாற்றுறான், யோசேப்புக்கு மாற்றுறான். அப்போ மாற்றும் பொழுது அதை சொல்கிறான், நான் இதை சம்பாதிச்சம்பா, எப்படி சம்பாதித்தேன், இப்படி சம்பாதித்தம்பா அப்படின்னு சொல்கிறான். ஒரு இடம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்பதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு உதாரணம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், இந்த யோசேப்பு எங்கே மறிக்கிறான், எகிப்தில் மறிக்கிறான். அப்போ சொல்கிறான், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒரு நாள் என்ன செய்வார், சந்திப்பார். அப்போ சந்திக்கின்ற பொழுது என் சரீரத்தை எடுத்து எங்கே கொண்டு அடக்கம் பண்ணுங்க, கானான் தேசத்தில் ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்கு கொடுத்த தேசத்தில் அடக்கம் பண்ணுங்கன்னு. அது சீகேம், இந்த சீகேம் என்ற இடத்துல தான் அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள் என்று நம்ம யோசுவா 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அதை நாம் படிக்கிறோம். இதே அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம என்ன பார்க்கின்றோம், யோசுவா இஸ்ரவேல் மக்களை எல்லாம் ஒரு இடத்துல கூடி வரச் செய்து கடைசியாக அவன் மரிக்கும் முன்பதாக உடன்படிக்கை செய்கிறான். யோசுவா மரிக்கிறதுக்கு முன்பாக யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் இதே சீகேம் என்ற இடத்துல உடன்படிக்கை செய்கிறான் இஸ்ரவேல் மக்களோடு. இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இப்போ யார் வர்றது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த சீகேம் என்ற இடத்துல கிறிஸ்து வந்து இப்போ என்ன செய்ய போகிறாரு, அந்த பெண்ணை சந்தித்து யாக்கோபினுடைய கிணற்றிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவங்கள் கொண்ட அந்த இடத்துல அவர் வந்து இப்பொழுது என்ன செய்ய போகிறார், தன்னுடைய ஊழிய பணியை செய்ய போகிறார். அந்த இடத்துல வருகின்ற பொழுது அவர் இலைப்படைந்தவராய் கிணற்றின் சுவற்றின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து தம்முடைய பணியை செய்கின்ற பொழுது அவர் முழு மனிதனாக இருந்ததினாலே அவர் இலைப்படைந்தார், சோர்வடைந்தார். ஆகவே John has been careful to show us that Jesus is God, but also wanted us to know that he was more fully human. யோவான் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர் முழுக்க முழுக்க கடவுளாக இருக்கிறார், முழுக்க முழுக்க மனிதனாக இருக்கிறார் என்ற சத்தியத்தையும் சொல்லுகின்றார். He was not a superman. அவர் ஏதோ சூப்பர்மேன்லாம் என்று அடையாளப்படுத்தலை. அவர் எந்த அளவுக்கு மனிதனுடைய சூழ்நிலையில் இருக்கிறோமோ நீங்களும் நானும் அதே நிலையை அவர் அடைந்தார். அவர் அங்கு வந்து இந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்து என்ன செய்ய போகிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேச போகிறார். இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமடையாது என்ற கடவுள் வகுத்து கொடுத்த அந்த சத்தியத்தை இந்த சமாரிய பெண் இடத்துல அவர் சொல்ல போகிறார்.
எப்படி அழகாக கடவுள், பிதாவாகிய கடவுள் தம்முடைய மக்களை ரட்சிப்பதிலே எவ்வளவு அழகாக காய்களை நகர்த்தி இப்படிப்பட்ட தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை குமாரன் மூலமாக செயல்படுவதை இந்த இடத்திலே கடவுள் அழகாக செயல்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். முடிவில் அந்த பெண் என்ன சொல்கிறா? உலக இரட்சகரை நான் கண்டேன். I have seen the savior of this world. உலக இரட்சகரை நான் அறிந்து கொண்டேன். இந்த சத்தியத்தின் மூலம் நம்ம உலக இரட்சகரை அறிய வேண்டும், ஜீவ தண்ணீரை அறிய வேண்டும். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து கிணத்தடிகளை உட்கார்றார். அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை நம்ம அடுத்த வாரத்திலே பார்ப்போம். தேவன் தாமே நமக்கு இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். நாம் திருவிருந்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம்